அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே, இயேசுவின் இரத்தத்தினால் பாவம் கழுவினால் செல்லலாமே. இத்தனை பெரிய ஸ்லாக்கியம் இழப்போர் இப்புவில் யாவரும் வேண்டாம், இன்றே வாரீர். அதிசயமான ஒளிமய நாடாம் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம், என் நேசரின் நாடாம், நான் வாஞ்சிக்கும் நாடாம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே 22ஆம் வசனத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே பரிசேயர்கள் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி, தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அவங்க கேட்குறாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது, 3 வருடமாக எத்தனையோ போதனைகளை கேட்ட பரிசேயர்களே, இன்னும் என்னை குறித்து நீங்கள் உணரவும் இல்லை, என்னை உங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. என்னை இருதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டீங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் வந்து அங்கேருந்து வளரும், புறப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இதயத்துக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவரே நம்மை ஆளுகை செய்வதற்கு அர்ப்பணிக்கும் பொழுது அது தேவனுடைய ராஜ்யத்தின் துவக்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் உங்கள் நடுவில் இருக்கிறேன், என்னை அறியாதபடி இப்படி ஒரு கேள்வியை கேட்குறீங்களே, காரணம் உங்களுடைய இருதயத்துக்குள்ளே என்னை நீங்கள் அமர்த்தலை அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எங்கே வந்துடுறாருன்னா சீசர்களை பார்க்குறாரு. தன்னை நம்பி வந்த சீசர்களுக்கு இந்த வருகைக்கான ஆயத்தத்தை குறித்த தகவல்களை சொல்கிறார். ஏமாந்து போகாதீங்க, உலகம் சொல்கிறத நம்பி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, தெளிவான ஒன்றை நான் சொல்லுகிறேன்னு சொல்லி பின்பு இயேசு சீசர்களை நோக்கி, மனுஷகுமாரனுடைய நாட்களில் ஒன்றை காண வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படும் காலம் வரும், ஆனாலும் அதை காண மாட்டீர்கள். இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சிலர் உங்களிடத்தில் சொல்லுவார்கள், நீங்களோ போகாமலும் பின்தொடராமலும் இருங்கள். உலகத்தினுடைய மக்களுடைய காரியங்களை முன்குறிக்கிறதா நீங்கள் வந்து பார்த்து ஏமாந்து போகாதீங்க. ஏன்னா அது சடனாக நடக்கிற காரியம். நீங்கள் கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எப்படி மின்னல் வந்து வானத்தின் ஒரு திசையிலேருந்து இன்னொரு திசையில் எதிர்பார்க்கிற நேரத்தில் வந்து தோன்றி போகுமோ, அதே போல் தான் நான் வருவேன் என்று சொல்லுகிறார். அதனால் நீங்கள் வந்து நான் எப்போ வரப்போகிறேன், எந்த நாளில் வரப்போகிறேன், எப்படி வரப்போகிறேன், அதுக்கான அடையாளம் என்ன அப்படிலாம் நீங்கள் கேட்டு பார்த்து உங்களுடைய நேரங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன், உங்களை ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஏனென்றால் அதற்கு முன்பு நான் பாடுபட்டு ஆகாதவன் என்று தள்ளப்பட வேண்டியது இருக்கிறது. 2 காரியம் இருக்குது. ஒன்று சஃபரிங், ஒன்று நான் பாடுபடணும், இன்னொன்று தள்ளப்படணும். ஒருவேளை அன்றைக்கு சீசர்களுக்கு அது தெரியாது, இன்றைக்கு நமக்கு தெரியும். ஆண்டவர் எனக்காக சிலுவையில் பாடுபட்டு அவர் தள்ளப்பட்டார் என்பது தெரியும். அதனால் சீசர்களுக்கு சொல்லப்பட்ட காலத்தை விட இப்போ வந்து காலம் ரொம்ப, அவருடைய வருகையின் காலத்தில் நம்ம நெருங்கி வந்துட்டோம். சீசர்களுக்கு சொல்லப்பட்ட அந்த அட்வைஸை காட்டிலும் நான் செய்ய வேண்டியது ரொம்ப அதிகமாக இருக்குது. சீசர்களுக்கு என்ன அன்னைக்கு ஆக்சுவலாக அந்த வருகையை குறித்து அறியாத மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஈட்டிங், ட்ரிங்கிங், மேரியிங், பையிங், செல்லிங், புசித்தார்கள், குடித்தார்கள், திருமணம் செய்து கொண்டார்கள், வாங்கினாங்க, விற்றார்கள் சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை செய்வதிலேயே முழுமூச்சாக இருந்தாங்க. ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர் நடபடிகளை எடுக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில்
6 முதல் 11 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒர்க் பண்ணுங்கிறாரு. எப்போ நான் வரப்போகிறேன் அதை பற்றி நீங்கள் சைனையும் அதை குறித்து உட்காந்து இனற்றாக உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுறதையும் விட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்குது. ஏன்னா மத்தேயு 24:14 சொல்கிறார் ஆண்டவர், தேவராஜ்யத்தின் சுவிசேஷம் பூலோகம் எங்கும் சகல ஜனங்களுக்கும் சாட்சியை பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இப்போ நான் 2வது வருகையின் போது நீங்கள் எப்போ வருவீன்னு சைனை தேடுறத, அடையாளத்தை தேடுறதை விட நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். எல்லா ஜனங்களுக்கும் சுவிசேஷம் சொல்லணும். ஆட்டோமேட்டிக்காக முடிவு வந்துடும். அதைத்தான் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலையும் அவர் சொல்லுகிறார். 6வது வசனத்தில், ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு பிதாவானவர் என்ன சொல்ல, தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததில்லை. அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, அதை அறியவே முடியாது. ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சியாயிருங்க. நீங்கள் ஒர்க் பண்ணி உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. இதுதான் முக்கியம். உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இந்த சுவிசேஷத்தை பூலோகம் எங்கும் உள்ள ஜனங்களும் அனைவருக்கும் சொல்லி முடிங்க, அப்போ நான் வந்துடுவேங்கிறாரு. அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் ஆண்டவருடைய வருகை குறித்து உட்காந்து ரிசர்ச் பண்ணுறதோ, எப்போ வருவார், எந்த காலத்தில் வருவார், என்ன அடையாளம் இருக்கும் அப்படிங்கிறத காட்டிலும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஒர்க்கு என்னென்னா, எல்லா ஜனமும் இயேசு கிறிஸ்துவை அறியும் பொழுது முடிவு வரும். அந்த ஒர்க்கை பண்ணணும். வெறுமனே காத்திருக்கிறது வேஸ்ட்டு. இந்த ஒர்க்கை பண்ணுங்கள். ஒர்க் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். என்னுடைய வருகை உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்கிறாரு. ஆகையால் இன்றைக்கு ஆண்டவருடைய வருகையை துரிதமாக்க சுவிசேஷத்தை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லுகிற ஒர்க்கை பண்ணுவோம். அவருடைய வருகை எப்படி இருக்கும் என்கிற மற்றவர்கள் சொல்லுகிற காரியங்களை நினச்சி ஏமாந்து போகாதபடி ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணுவோம். சுவிசேஷ ஒர்க்கை பண்ணுவோம். அப்பொழுது வருகையின் பொழுது சந்தோஷமாய் நாம் எதிர்நோக்க முடியும். இன்னும் அவர் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உதாரணத்தை வச்சு சொன்ன காரியங்கள்லாம் நாம் தொடர்ந்து தியானிப்போம். இன்றைக்கு நம்முடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.